டெலிவரிக்கு அப்புறமா ஆரம்பித்த ஹேர் ஃபால் 30 வயசு ஆனாலும் விடவே விடாது போல் இருக்கிற 4 முடியை வச்சு காப்பாற்றிக்கிறதுக்காக நானும் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அது என்னன்றதை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு. 4 முடி தான் இருக்குன்னு பார்க்காதீங்க. அந்த 4 முடியவாச்சு காப்பாற்றிக்கலான்றதுக்காக தான் இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே. இப்போலாம் முடி கொட்டுறதுக்கு இந்த ரீசன் தான் அந்த ரீசன் தான் எதுவுமே கிடையாது. எதுனாலும் முடி கொட்டுது. டெலிவரிக்கு அப்புறம் ரொம்பவே முடி போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் ரெசிபி வந்து ஓடிஜியில் தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஒரு ஹோம் மேக்கருக்கு இந்த ஓடிஜி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த ஓடிஜியை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி ப்ரொமோஷன்லாம் இல்லை. இந்த ஓடிஜி வந்து அகாரோ பிராண்டோடது தான். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். மேலே ஒரு பக்கம் வந்து டெம்பரேச்சர் இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம டைமர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரெசிபிஸ் பண்ண போகிறோம். நம்ம நின்று வறுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு ரொம்ப நேரம் நம்ம கிச்சன் நின்று வறுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஓடிஜியில் வச்சுட்டு நம்ம டைமர் மட்டும் செட் பண்ணிட்டோம்னா போதும். எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான அப்ளையன்சஸ் வந்து நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த 4 சீட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வாட்டர்மெலன் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ் அண்ட் ஃபிளாக்ஸ் சீட். இந்த 4 தான் நான் யூஸ் பண்ண போறேன். 4மே வந்து ஈக்குவலான குவான்டிட்டி நான் எடுத்துக்க போறேன். இந்த பயோட்டின் நான் எதுக்காக செய்யறேன் அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்காக மட்டும்னு சொல்ல முடியாது. பாடிக்கு தேவையான ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கட்டும், புரோட்டீன், அயன், ஜிங்க், ஃபைபர், இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன் வந்து இதுல இருக்கு. ஸோ இது வந்து ஹேர், ஸ்கின்னு, நெயில் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓவரால் ஹெல்த்துக்குமே இது வந்து நல்லா இருக்கும். ஹேர் ஹெல்த்தியா இருக்கணும்னா வெளியில ஆயில் மட்டும் போதாதுன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் இருந்தாலும் ரொம்ப அட்ராக்டிவான ஆட்ஸ் எல்லாம் பார்த்து தானே வளர்ந்தோம். அதனால நானும் அந்த மாதிரி தான் ஃபேன்சியாக எந்த ஆயில்ஸ் வந்தாலும் ரேண்டமாக ட்ரை பண்ணி பார்த்துருவேன். ஸோ இந்த 4 சீட்ஸுமே ஈக்குவலான குவான்டிட்டி எடுத்துட்டேன். இந்த ஸ்டெப் வந்து அடிஷ்னல் தான். உங்களுக்கு பாடி வந்து ஹீட்டான பாடி இல்லை, எள்ளு வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எள்ளை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 4 ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிஜியை ஃபஸ்ட்டே நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த ட்ரேயில் இந்த நான் எடுத்து வச்சிருக்கிற எல்லா சீட்ஸையும் வச்சுட்டு ஹீட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஓடிஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதனால ஒரு ஹோம் மேக்கராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக தான் இந்த டிப்பை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டெலிவரிக்கு அப்புறமா ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா தலை வாரினாலும் முடி, குளிச்சாலும் முடி, வீட்டில் எல்லா இடத்துலையுமே முடி, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது வந்து ரொம்ப நான் பயந்தேன். எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதா அப்படின்லாம் கூட நினச்சிருக்கேன். அப்புறம் தான் தெரியுது போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறமா நிறைய லேடிஸ் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறமா தான் ஹேர் ஃபாலை வந்து ஒரே நாளெல்லாம் நிறுத்தலாம் முடியாது, அது வந்து மிராக்கல் சொல்யூஷன்லாம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கும்போது ஸ்கேல்ப்பை கேர் பண்ணும்போது கொஞ்சம் பேஷன்ஸும் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ஃபாலை ஓரளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது தெரிய வந்துச்சு. ஸோ என்ன மாதிரி நிறைய லேடிஸ் வந்து ஹேர் ஃபால்னால கொஞ்சம் சஃபராக இருக்கலாம், மேபி இருக்கலாம். அந்த மாதிரியான லேடிஸ் இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்றதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்மளோட பேஜ்லேயே ஷார்ட் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கேப் விட்டு போச்சு. அதனால தான் இப்போ நான் திரும்பி இதே ரெசிபி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகாமல் ஓரளவுக்கு கூல்டவுன் ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். இது நம்ம மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். முக்கியமாக பொன் குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த 30 வயசு ஸ்டார்ட் ஆனாலே போதும் எல்லா பிரச்சனையுமே வந்துடும் போல. முடி பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனைன்னு சொல்லி எல்லாமே வந்துடுது. பரவாயில்ல, இன்னமும் டைம் நமக்கு இருக்குன்னு நினச்சிட்டு தான் ஹேர் சீரம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸோட ரோஸ்மெரி வாட்டர், அந்த ஹேர் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சீரமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேர் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்கள் நார்மலான ஹேரில் நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுடலாம். இந்த லீவான் சீரம்ஸ்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான். பட் ஆனால் இதை ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த சீரமை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட், பேபி ஹேர் நல்லாவே க்ரோ ஆகுறது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஹேர் லாஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் தான் பண்ணுது. என்னன்னா நான் கன்சிஸ்டன்சியை விட்டுட்டேன். ஸோ ட்ரையர் யூஸ் பண்ணாமல், ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணாமல் என்னோட ராவான ஹேர் இப்படி தான் இருக்குது. இதை எனக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணால் கூட போதும். எக்ஸ்ட்ராவாக வளரணும்னு கூட நீட் இல்லை. பட் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பி தான். ஸோ இன்றைக்கி நான் செகண்ட் ரெசிபிக்கு ஒரு அயன் கடாய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெளிஞ்சிருக்கும். கடையில் வாங்கும் போது இப்படி தான் இருந்துச்சு. இதுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இந்த ஒரு பீஸ் தான் ஸ்டாக் இருக்குன்றதுனால இதையே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி செகண்ட் ரெசிபிக்கு நான் எள்ளு தான் எடுத்திருக்கேன். இதை பார்க்குறதுக்கு சின்ன ஸ்நாக் மாதிரி தான் தெரியும். ஆனால் நியூட்ரிஷன் நிறையா இருக்குது. எள்ளில் கால்சியம், அயன், ஹெல்தி ஃபேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர் மாதிரி
நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதனால ஹேர் ஸ்கின் போன்ஸுக்குமே இது வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இதில் ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷனுக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னா இல்லாமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். எனக்கு மட்டும் தான் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ நான் ஒரு சின்ன பேக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இது நல்லா வறுத்துட்டோனாலே போதும், ரொம்ப கருகிறவும் கூடாது. அவ்வளோதான், ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதையும் கொஞ்சம் நேரம் செட்டில் பண்ணிடலாம். ஸோ ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஃபுல்லாகவே ஆற விட்டணும். சூடாக இருக்கும்போது நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா பவுடர் வந்து சீக்கிரமாகவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ எல்லாமே நல்லா ஆடினதுக்கு அப்புறமா கிரைண்ட் பண்ணோம்னா பவுடர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்ல டெக்ஸ்சர்லையும் இருக்கும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாலும் சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கூட நான் 2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இதில் ஆக்சுவலாக வெல்லம் வந்து துருவியும் சேர்த்துக்கலாம், பட் நாட்டு சக்கரை எனக்கு ஈஸியான அக்சசபிள், அதனால நான் அதை சேர்த்துருக்கேன். அண்ட் ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ரெசிபி கிடச்சிருச்சு. இது ஒன்றும் இல்லை, எள்ளு உருண்டை தான். நம்ம வீட்டிலலாம் இருக்கும்போது அம்மாலாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப போரிங்கான ரெசிபிமா, வேறு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் அவங்களோட அருமை தெரியுது. அப்போல்லாம் நான் வாங்கி சாப்பிடவே மாட்டேன். இப்போ நானே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றேன்றதை அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக திட்டுவாங்க. இதில் கிரைண்ட் பண்ணும்போதே 1 ஸ்பூன் கீ நம்ம விட்டுருக்கோன்றதுனால நம்ம இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து ஃப்ரீயாகவே வரும். நம்ம எக்ஸ்ட்ராவோ ஆயிலோ எதுவுமே வந்து சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த எள்ளு உருண்டையை பொறுத்த வரைக்கும் ஹேருக்கு தான் முக்கியமாக நான் பார்க்கல, ஓவரால் ஹெல்த்துக்கும் அண்ட் போனுக்காக நான் மெயினாக பார்க்குறேன். ஏன்னா 30 வயசுக்கு அப்புறமா குறிப்பாக 40 வயசு நெருங்கும் போது போன் டென்சிட்டி படிப்படியாக குறையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் விட்டுட்டோம், சரி 30 வயசில் இருந்தாச்சு திரும்பியும் கொஞ்சம் ஹெல்த்தை வந்து கன்சர்ன் பண்ண ஆரம்பிப்போமேன்றதுக்காக தான் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இப்போ நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்க சீட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதையும் கூட கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா 2 ரெசிபியும் ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஃப்ளாக்ஸ் சீடு இந்த பவுடர் வந்து பயோட்டின் பவுடரில் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் கண்டிப்பாக அதை நம்ம சாப்பிடும்போது. பட் ஒரே நல்ல மேஜிக் மாதிரிலாம் ஆகுன்றதை நான் கண்டிப்பாக ஷியோராக சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இதுவும் ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருக்கும். என் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் இல்லை, என்னோடய கிட்ஸும் வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஓகே, அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு விஷயம் கொடுத்துருக்கோன்றதை நினச்சி நானுமே வந்து ஹாப்பியாக இருக்கேன். இந்த டெலிவரி 30 வயசுக்கு அப்புறமா வர ஹேர் ஃபால்ன்றது ரொம்ப காமன் தான். ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீன் இன்டேக் கம்மியாக இருக்குது, இதெல்லாமே ஒரு ரீசன் தான். ஸோ இதுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணுறதோ சீரம் அப்ளை பண்ணுறதோ இது மட்டும் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. அதையும் தாண்டி இன்டேக்காக எடுக்கும் போது தான் அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லா இருக்குன்றது தெரிய வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் மிராக்கிளாக ஒரு சொல்யூஷனை தேடுறதை விட டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்ஸாக இருக்கட்டுமே, அதுதான் இம்பார்ட்டன்ட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க, ஸ்கேல்ப்பை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சின்றது மட்டும்தான் எனக்கு பிரச்சனையே. இந்த தடவை நான் ரொம்ப ஷியோராக இருக்கேன், இதை கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ஹேரை நல்லா வளர்க்குறோம். இனிமேலும் நான் பண்ண போகிற எல்லா ஹேபிட்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.